இந்த முயல் மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களுக்குலாம் தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணா பிடிக்காது, அது நெகட்டிவ். சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, அது தப்பு செய்யும் போது மூஞ்சில தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுவாங்க, அப்ப அது பிடிக்காது. அப்ப இதை செஞ்சோம்னா நமக்கு இந்த ஸ்ப்ரே வருது. அப்ப அதோட மூளையில நமக்கு தண்ணியை ஸ்ப்ரே பண்றாங்கிற கான்சியஸை கடந்து ஒரு டியூன் ஆகும். எது சரி எது தப்புங்கிற அந்த தாட் ப்ராசஸ் அந்த குழந்தைக்கு வரணும் அப்படின்னா தப்பான நேரத்துல அது பாதிப்புக்கு உள்ளாகணும். தப்பு பண்ணாலும் பாதிப்பு இல்லை அப்படின்னா அந்த குழந்தை தப்பு செய்யாம இருப்பதை எது தடுக்குது? அந்த கான்சிக்வன்ஸ் இருக்குன்றத தெரிய வைக்கணும். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எழுத படிக்க தெரியாம ஒருத்தர் இருந்தானா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் வாதியார்களுக்கு. அப்ப இந்த மாதிரியான சிக்கல்லாம் உருவாகும். அப்ப ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படி வேணாலும் வர்றது. குடிச்சிட்டு வரலாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூலுக்குள்ள. அடிக்க கூடாது அவனை. நம்ம குழந்தைக்கு எந்த குறையும் நம்ம வைக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தெரியுது. ஆனா அப்படி நீங்க வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு எதை வாங்குறோம், அந்த பொருள் எவ்வளவு வேல்யூவான விஷயம் அப்படிங்கிறது தெரியுது. நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, அந்த பொருள் வாங்க முடியாதுன்னு. அந்த பொருளோட வேல்யூ தெரியாது அந்த குழந்தைக்கு. அப்பா அம்மாவுக்கு பயப்படுற குழந்தை தான் அடுத்து சட்டத்துக்கும் கடவுளுக்கும் எல்லாத்துக்கும் பயப்படும். வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு பேரண்டிங்கோட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். பேரண்டிங்னு சொல்ல முடியாது, குழந்தைகளை பத்தி பேசலாம்னு சொல்லலாம். குழந்தைகள் அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னா, பிறந்த குழந்தைகள்ல இருந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசு நிரம்புறாங்க இல்லையா, இந்த ஓட்டு போடுறதுக்கான உரிமை வந்து கொடுக்கறதே அவங்க அடல்ட் ஏஜ் வந்து அடைஞ்சிட்டாங்க. ஒரு முடிவு எடுக்க முடியும் அவங்களுக்கு, நாட்டுல யார் தலைவரா வரணும்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ ஒரு 18 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெற்றோரா வந்து அந்த குழந்தைகளை எப்படி பார்க்கணும், அண்ட் முழுக்க முழுக்க அவங்க அதிகமான நேரங்கள் செலவிட்டது அப்படிங்கிறது பள்ளியில இருக்கு, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. அங்க வந்து ஆசிரியர்கள் அவங்கள வந்து எப்படி வந்து வளர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பத்தி பேசலாம். வணக்கம் பாரி ப்ரோ. வணக்கம். எனக்கு ரொம்ப நாளா ஓடிட்டே இருக்க ஒரு விஷயம், சரியா, பேரண்டிங்னா நீங்க ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கீங்க நம்ம சேனல்லே, பட் ஒரு வைட் டாபிக். அதுல இந்த ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த குழந்தைய வந்து கண்டித்து வளர்க்கறது, இல்ல வந்து சரி செய்யறது, சீர் செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாதி இந்த சமூக ஒரு குழந்தைய பெற்றுட்டு சமூகத்துக்குள்ள விடுறோம் அப்படின்னா அது ஒரு கொடூரமான வந்து யாருக்கும் அடங்காத ஒரு ஆளா சொசைட்டிக்குள்ள விட்டா உன் குடும்பத்துக்கு உனக்கு மட்டும் இல்லாம அந்த சொசைட்டிக்குள்ளேயே நீ வந்து ஒரு சிம்பான்சியை உள்ள விடுற மாதிரியான ஒரு விஷயம். அது கிரேசியான ஒரு ஆள் தான் வந்து சமூகத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் ஆகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களை கண்டிச்சு வளர்க்கறது அப்படிங்கறதுல ஒரு முக்கியமான அங்கமா வந்து பாத்தீங்கன்னா, இப்படி சொல்றேன்னு தெரியல, சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. இந்த அடிக்கிறதுனா குழந்தைங்களை அடிங்க அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இல்ல, இது நம்ம சாதாரணமா நடக்கிறது தான். இந்த ஃபாரின்ல கூட அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு கல்ச்சர்ல வந்து கண்டிக்கிறது அப்படின்னு இருப்பாங்க. நீங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது கார்பரல் பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஒண்ணு இருந்துச்சு. ஒண்ணுல வாத்தியார் நம்மள வந்து ஸ்கேல் அடி வாங்கியிருப்போம், முட்டிக்கால் போட வைக்கிறது, கேனிங் எல்லாம் நீங்க வாங்கிருக்கீங்களான்னு தெரியல, எனக்கெல்லாம் வந்து பரம்பெடுத்து பின்னாடி அடிச்சு விடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு ஒரு விதமான பிரச்சனை. இதெல்லாம் என்னன்னா நம்ம ஏன் இதை பேசுறோம்னா, இந்த ஜென்ரேஷன்ல இது நடக்கிறது இல்லை. ஆசிரியர்கள் வந்து அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பேரண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா யாரும் அவங்களுக்கு ரூல் போடல, பட் அவங்களை அந்த கண்டிச்சு வளர்க்கறதுன்னு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ இது வந்து ஒரு குரூஷியலான சப்ஜெக்ட். நம்ம குழந்தைங்களை அடி அப்படின்னு நம்ம சொல்ல, ஆனா அப்படி அடிக்காம வளர்த்தா என்ன ஆகும், அந்த ஒரு சீர்திருத்தம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடிப்படையில் என்னன்னா, நம்ம மனிதர்கள் மூளை வளர வளர நம்ம ஒரு பேசிக்கா ஒரு பயாலஜிக்கல் லிவிங் பீயிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் போல நாமும் ஒரு உயிரினம். நமக்கும் இந்த உலகத்துடைய மற்ற உயிரினங்களுக்கு பொருந்தக்கூடிய விதிமுறைகள், பழக்க வழக்கங்கள் அனைத்தும் நமக்கும் பொருந்தும். நம்ம சுப்பீரியர். அது அந்த மைண்ட் செட்ல இருந்து தான் தப்பா யோசிக்கிறோம் ஒவ்வொருத்தரும். அந்த மைண்ட் செட்ல இருந்துட்டு தான் இந்த தப்பா யோசிக்கனாலதான் இந்த வீகனிசம், லொட்டுலோசுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள எல்லாம் போய் மாட்டிக்கிறோம். சரி, நம்ம வந்து நம்மளும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு லைஃப் பீயிங். இந்த லைஃப் பீயிங்ல நம்ம வந்து இந்த இயற்கையுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம வாழணும்னு நினைச்சாவே போதுமானது. இப்ப நான் என்ன சொல்றேன், எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு சாமானியர்களா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தாய்க்கோழி இருக்குன்னு வைங்க. அந்த தாய்க்கோழி முட்டையை போட்டு அந்த முட்டையில இருந்து குஞ்சு பொரிச்சு வருது. இந்த குஞ்சுகள் வந்து வளர்ந்து வரும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அதுகளுக்குள்ள சண்டை போட்டுக்கும். நீங்க அந்த கோழி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும், அது மாதிரி குஞ்சுகள் வந்து அதுகளுக்குள்ள சண்டை போடும்பொழுது இந்த தாய்க்கோழி என்ன பண்ணுவோம், குஞ்சுகளை கொத்தி விரட்டும். எல்லா உயிரினமும் கேட்சும் பண்ணும், கிட்டன்ஸ் வந்து ஒரு அது வந்து அந்த குஞ்சுகளை கொத்துறதுனால அது அந்த குஞ்சுகளை கொல்லணுங்கிறதுக்கு நோக்கம் கிடையாது, அந்த குஞ்சுகளுக்கு புண்ணாக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது. ஆனா அது செய்யறது தப்புங்கிறத அதுக்கு உணர்த்துறதுக்கு அதோடைய வளர்ச்சி காலகட்டத்திலேயே சில இடங்கள்ல இது தப்புன்னா தப்புன்னு சொல்லி தட்டும். அப்படி தட்டும் பொழுது அதுக்கு டக்குன்னு புரியும், ஓ இது தப்பு போல, இது செஞ்சோம்னா இது பேர் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒண்ணு, நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒண்ணு. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து இப்ப ஒரு குழந்தை வந்து நல்ல விஷயம் செய்து அதுக்கு வந்து ரிவார்டு கொடுக்கறது. ரிவார்டு கொடுத்தா அப்ப நமக்கு இந்த ரிவார்டு கிடைக்குது, அப்ப நம்ம செஞ்சது நல்லது அப்படின்னு சொல்லி அதை அசோசியேட் பண்ணிக்கும். அப்ப நமக்கு ரிவார்டு நல்லதா வேணும்னா நம்ம நல்லது செய்யணும், நிறைய நல்லது செஞ்சோம்னா நமக்கு நிறைய ரிவார்டு கிடைக்கும்னு சொல்லி இது பாசிட்டிவா திங்க் பண்றது. அது வந்து ஒரு விதமான சொல்லலாம்.
நெகட்டிவா இருக்கு பண்ணும் பொழுது அதை வந்து திட்டுறது. இப்ப நீங்க இதை வந்து இது பயாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த உயிரினங்கள் எல்லாம் வளர்க்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் பிஹேவியர்ல அந்த முயல் மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களுக்குலாம் தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணா பிடிக்காது, அது நெகட்டிவ். சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, அது தப்பு செய்யும் போது மூஞ்சில தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்ப அது பிடிக்காது. அப்ப இதை செஞ்சோம்னா நமக்கு இந்த ஸ்ப்ரே வருது. அப்ப அதோட மூளையில நமக்கு தண்ணியை ஸ்ப்ரே பண்றாங்கிற கான்சியஸை கடந்து ஒரு டியூன் ஆகும். என்னன்னா இது தப்பு, இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அதுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா அப்படி செஞ்சா இப்படி ஒரு பயன் இருக்குங்கிறது அதுக்கு மனசளவுல இருந்தாலும் தெரிஞ்சாலும் அதோட எஃபெக்ட் அது அதை அனுபவிக்காமலேயே அது ஒரு இது தப்பு, இதை நம்ம செய்யக்கூடாதுங்கிற ஒரு உணர்வுக்கு கொண்டு வந்துடும். ஸோ அப்ப வந்து அது பழக்கப்பட்டுரும். ஓகே, அப்ப இதை செய்யாதீங்க. இந்த மாதிரி தான் இந்த ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. இந்த அனிமல்ஸுக்கு இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்ப இந்த அனிமல் ட்ரைனிங்ல பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ். இந்த டாக் ட்ரைனிங்லாம் பண்றவங்களுக்கு நிறைய தெரியும். ட்ரீட் கொடுக்கறது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அப்புறம் அதுக்கு வந்து சில டிக்ஸ் ரவுண்டு, அதுக்கப்புறம் அந்த மிரட்டுறது, குச்சி வாயில இது போட்டுறது. அது வாயில போடுறதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை ட்ரைனிங்க்கும். அது ரெஸ்ட்ரிக்ட் பண்றதா, வாயை இது போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை வந்து கண்டதை வாயில எடுக்கக்கூடாது, யாரும் போய் கடிச்சிடக்கூடாதுன்னு இருக்காது. சின்ன அடி வைக்கிறது, சின்னதா குச்சியில அடிக்கிறது, இது பண்றது, இதெல்லாம் வந்து அதுக்கு நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இது தப்பு பண்ணினா இது உனக்கு இந்த அடி இருக்கும், இது உனக்கு வலிக்கும், அதனால இதை நீ செய்யாத. இதனால அந்த நாய்க்கு வந்து அது இப்போ நிறைய தவறுகள் செய்யாம இருப்பதுக்கு அது ஒரு மனதளவுல அது ஒரு இதை உருவாக்கும், ட்ரெயின் பண்றோம். இப்ப இது ஏன் நான் இந்த உயிரினங்களோட சொல்றேன் அப்படின்னா, இந்த உயிரினங்களுடைய சிந்தனை ஆற்றல் எல்லாமே நம்ம குழந்தைகளோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு நாயோடைய சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தையோட சிந்தனைக்கு ஒப்பதாக இருக்கும் எப்பவுமே அதோட வாழ்க்கை. இப்ப அதே போல ஒரு கிரே பேரட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய சிந்தனைங்கிறது வந்து ஒரு 5 வயசு குழந்தையோட ஒத்த சிந்தனையை கொண்டதா இருக்கும். இந்த மாதிரி நம்ம உயிரினங்களுடைய சிந்தனை என்னென்ன, அதோட கம்பேர் பண்ணி பாக்குறது, அது வந்து குழந்தையோட பண்ணீங்கன்னா அது குழந்தையோட கம்பேரிசன்ல அது கரெக்டா வந்து பொருந்தும். அப்ப இவைகளுக்கெல்லாம் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அதோட பழக்க வழக்கத்துல சரி எது தப்பு எதுங்கிறத நடைமுறைப்படுத்துறதுக்கு பயன்படுத்துங்கிறது உண்மைனா குழந்தைகளுக்கும் அது தேவைதானே. இது சரி இது தப்புங்கிறத ஒரு குழந்தை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு புரியுற மொழியில நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நீங்க ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆளோ இல்ல 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆளோ குழந்தைக்கு தாயாவோ தகப்பனாவோ இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு புரியறதெல்லாம் அந்த குழந்தைக்கு புரியணும்னு அவசியம் இல்ல. புரியாது. இது தப்புமா, நீ இந்த தப்ப செய்யறதுனால வேற ஒருத்தர் பாதிப்புக்கு உள்ளாவாருமா, பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னா என்னன்னு தெரியுமா அப்படிலாம் உட்காந்து எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, சொல்லி கொடுக்க முடியாது. சொன்னீங்கனாலும் அதை புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த குழந்தைக்கு இருக்காது. அப்படின்னு போயிடும், அப்படிலாம் போகாது. அதுக்கு என்ன, அதுக்கு புரியவே புரியாது. என்ன நீங்க புரியாத ஒரு விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட நீங்க சொல்லிட்டு இருந்தா, இப்ப 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன்கிட்ட போயிட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை போயிட்டு டக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தான், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா அவனுக்கு என்ன புரியும்? குழம்பிடுவோம். அவனுக்கு அது என்ன பேசுறது புரியாது. அது சொல்றான் அப்படின்னு போயிருவான். குழந்தைய அதான் பண்ணும். ஆனா குழந்தைக்கு எதுவுமே புரியாது. நீங்க ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் சொல்றீங்க, அதை உள்வாங்கிக்காது. அப்ப அதுக்கு புரியுற மொழியில சொல்லிக் கொடுக்கணும். இது குழந்தைகளுக்கு அது பண்ணாதுன்னா அது பண்ணும். குழந்தைகள் நமக்கு எப்படி புரிய வைக்கும்? நீங்க குழந்தை அடிக்க வேணாங்கிறீங்க, குழந்தைங்க எப்படி உங்களோட பேசுது? அதுங்க அவைகளோட மொழிகள் என்ன, குழந்தையோட மொழி அழுவும், அடம்பிடிக்கும், கத்தும். அப்ப அது என்ன உங்களுக்கு கத்து கொடுக்குது? புரியுதுங்களா? சில குழந்தைங்க வந்து அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தான் டப்ப டப்ப டப்பன்னு அடிக்கும், பாத்திருக்கீங்களா? அது அதோட இன்ஸ்டிங்க்ட்ல சொல்லுது. இல்ல திரும்பி படுத்துட்டு அப்படியே கோச்சிக்கணும், அழுகும். ஃபர்ஸ்ட் இக்னோர் பண்றது, அழுகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அடிக்கிறது. இதுதான் அதுக்கு புரியுது. நீங்க போய் அதுக்கிட்ட அழுதீங்கன்னா வீக் ஆயிருவீங்க. சோ நீங்க அழுக முடியாது. இப்போ உங்களால என்ன பண்ண முடியும்? ஸோ தட்ட வேண்டிய இடத்துல தட்டணும், கொஞ்சம் வேண்டிய இடத்துல கொஞ்சணும். ஒரு குழந்தை நமக்கு பிடிச்சதை செய்யும்போது சிரிச்சு அந்த குழந்தைய மடியில தூக்கி வச்சு கொஞ்சறது எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலான முக்கியம் அந்த குழந்தை தவறு செய்யும் பொழுது அதே ஒரு சின்ன சின்ன அதுக்கு வலி, அதாவது அதுக்கு உடலுக்கு எந்த தீங்கும் வராத அளவுல கொஞ்சம் லைட்டா தட்டி கொடுத்துதான் வளர்க்கணும். தட்டுறதை வந்து நம்ம வந்து அப்படிதான் பண்ணணும். இப்ப நீங்க அதை கூட இப்ப நம்ம முழுமையா சொல்ல முடியல, அடிச்சு வளங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா இங்க சில சைக்கோபேட்ஸும் இருக்குதுங்க. எல்லாம் மது குடிச்சிட்டு இது பண்ணிட்டு புத்தி இல்லாம இருக்கிற சில சைக்கோபேட்ஸ் குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ண தெரியாம அபியூஸ் பண்ணி அடிச்சு அது மாதிரி கேஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதனால நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஆனா புரிஞ்சுக்கணும், அந்த அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அடிக்கவே கூடாது அப்படின்னாலும் ரொம்ப தப்பா போயிடும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னாலும் ரொம்ப தப்பா போயிடும், ரொம்ப டிராமடைஸ் ஆயிரும் குழந்தைங்க. அப்ப அந்த அளவுங்கிறது ஒண்ணு இருக்கணும். தப்பு செய்யும் போது கரெக்டா அடிக்க வேண்டிய குற்றத்துக்கு லைட்டா அடிச்சு வளர்த்தீங்கன்னா தான் அந்த குழந்தை அதை வந்து தப்புன்னு உணரும். அது குழந்தைகளோட மொழியில அதுதான் அவங்க மனசுல பதியும். அந்த ஃபியரை நீங்க உருவாக்குனீங்கன்னா தான் அந்த குழந்தை நாளைக்கு சட்டத்துக்கும் பயப்படும். அதுக்காக தான் இந்த டாபிக். அந்த ஃபியரை நீங்க உருவாக்கணும். அதுக்கப்புறம் எது சரி எது தப்புங்கிற அந்த தாட் ப்ராசஸ் அந்த குழந்தைக்கு வரணும். அப்படின்னா தப்பான நேரத்துல அது பாதிப்புக்கு உள்ளாகணும்.
தப்பு பண்ணாலும் பாதிப்பு இல்லை அப்படின்னா அந்த குழந்தை தப்பு செய்யாம இருப்பதில் எது தடுக்குது? அந்த கான்சிக்வன்ஸ் இருக்குன்றத தெரிய வைக்கணும். கான்சிக்வன்ஸே இல்லைன்னா என்ன பண்றது? சரி, ஒரு குழந்தை ஒரு தப்பு செய்யுது, இல்ல சிம்பிளுங்க, ஒரு வீட்டுல ஏதோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தை. இப்ப நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பா இருக்கான் ப்ரோ, என் குழந்தைக்கு இருக்கிறதெல்லாம் பின்னால அதுக்கு நான் ஒரு ஓவியமா காட்டுவேன், அது வந்து நினைவுல இருக்கணும் அப்படிங்கிறோம். எனக்கு ஒன்றும் புரியல. அப்பதான் வீட்டுல பெயிண்ட் அடிச்சான் ப்ரோ. வீட்டு ஓனர் இல்ல, அவன் தான் வீட்டு ஓனர் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டு ஓனர்லயே யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வேற மாதிரி ஆயிடுவாங்க. உனக்கு இப்ப பரிசு கொடுக்கறதுக்கு என் வீடு தான் கிடைச்சது ஏன்றுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கிறுக்குத்தனமான ஒரு இது. குழந்தைகளுக்கு வந்து அது குழந்தைகள்ல இப்ப ஒண்ணும் இல்லை, குழந்தையில நீங்க சின்ன வயசுல நீங்க ஏதோ ஒன்று பெருசா ஒரு ஆர்டிஸ்டிக்கா வரைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதை எடுத்து நீங்க இப்ப போய் பாருங்க, இந்த கன்றாவியை நம்மளா வரைஞ்சோம், மனுஷன் வரைஞ்சிருக்கோம் பாரு, அவரை பார்த்து எந்த விதத்திலுமே மனுஷன் மாதிரியே இல்லையே நீ அப்புறம். சோ குழந்தையில வளைஞ்சதை வச்சு நம்ம ஒன்னும் பெருமைப்பட்டுக்கிற விதமா எதுவுமே பெருசா செஞ்சிட போறது இல்லை. ஏன்னா குழந்தையே அது ஒரு அதோட அளவுல அந்த நேரத்துல நீங்க பெருமைப்பட்டுக்கலாம், பெற்றோர்கள் பெருமைப்பட்டுக்கலாம், நம்ம குழந்தை அழகா வரையுது, இதுக்கு ஒரு திறமை இருக்குன்னு, அதெல்லாம் வேற. ஆனா அதை வந்து நான் வந்து காட்டுவேன்னா அது வந்து அவமானப்படுத்துறது தான் அது. புரியுதா? குழந்தையில இருக்குன்னா இந்த மாதிரி கிரிக்கெட் இருந்தோம்டா நீன்னு காட்டுறதுதான் அது. ஆஹா அவ்வளவு மட்டமா இருந்திருக்கமா நம்மன்னு தான் தோணும். இதெல்லாம் வந்து அப்படிலாம் யோசிக்காதீங்க. செவுத்துல கிறுக்கிறது ஒரு அநாகரிகம். நீங்க இதை வந்து அலோவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தை பொது இடத்துல கிறுக்க ஆரம்பிக்கும், ஸ்கூல்ல கிறுக்க ஆரம்பிக்கும், ஹார்ட்டை போடும், ஸ்கூல்லயும் கிறுக்க ஆரம்பிக்கும். அப்ப அது யாருக்கு கண்டிப்பா அது எதுவும் அங்கேயுமே எதுவுமே கண்டிக்கலன்னா அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணும்? நாளை பின்ன ஆர்ட் ப்ரோ அப்படிங்க, கிராஃபிட்டி ப்ரோ பண்ணுமா பண்ணாதா? அப்புறம் என்ன பண்ணும்? போலீஸ் இழுத்துட்டு போவாங்க. அப்ப போலீஸுக்கிட்ட லத்தி சார்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப அவரு தான் அடிப்பார், அவருக்கு எந்த வித அக்கறையும் இருக்காது. அப்ப உங்க குழந்தைக்கு ஒரு 20 வயசு இருக்கும், விழுவிழும் எழுப்பாரு. அது குழந்தையே இல்ல, அதுக்கு அது போய் எங்க வலிக்கு விழுகும், இதெல்லாம் நடக்கும். அப்ப மாவு கட்டு போடுவாங்க. எது தப்புனா தப்பு, அப்படிலாம் வரையக்கூடாதுப்பா, நீ வரையறதுனால பாரு வீடு அசிங்கமா இருக்கு, யாரா வந்து பார்த்தாங்கன்னு என்ன நினைப்பாங்க? உனக்கு வரையணுமா, இந்த பேப்பர், இந்த பென்சில், இதுல வர, இல்ல போர்டு, சாக்கு, இந்தா இதுல போய் எழுது, இதுலதான் எழுதணும், இதைதான் கத்துக் கொடுக்கணும். இதை கத்துக் கொடுக்கல அப்படின்னா உங்க குழந்தைகளுக்கு நீங்க நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. அப்ப அதை கத்துக்கணும்னா தப்பு செஞ்சா தட்டணும், அதெல்லாம் அட்லீஸ்ட் அதட்டணும். ஃபர்ஸ்ட் அதட்டணும். அதட்டுறதுக்கு சில குழந்தைகள் பயந்துக்கும், அடிக்க வேண்டியது இல்லை. அதட்டுறதுக்கு பயப்படல அப்படின்னா இன்ஃபேக்ட் நீங்க ஆரம்பத்துல இருந்து அதட்டி வளர்த்தீங்கன்னாவே அந்த பயம்லாம் கரெக்டா இருக்குங்க. இங்க என்ன பிரச்சனைனா குழந்தையில ரொம்ப செல்லம் கொடுத்துருவாங்க, ஓவரா செல்லம் கொடுத்துருவாங்க. நிறைய பேர் இந்த குழந்தைகள் இந்த அழுகிற இந்த ஸ்டேஜ்லயே அதெல்லாம் பக்குவப்படுத்தணும். அடம் பிடிக்க கூடாது குழந்தை. அந்த அடம் பிடிக்கிற குணம்லாம் குழந்தைக்கு வந்துருச்சுன்னா சிக்கல். அதுக்கப்புறம் வந்துட்டு சிலர் வந்து இந்த கேரிங் இது எல்லாமே அடங்குன்னு வைங்களேன், ரொம்ப டீட்டெயில்டா போயிடும். பட் அங்க விட 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 அந்த கேரக்டர் மோல்டிங் வந்து ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ குழந்தை ஸ்டேஜ்ல அப்பப்ப லைட்டா தப்புனா தப்பு தான், அப்ப கோவப்படணும், அந்த கோவத்தை காட்டணும் குழந்தைகிட்ட. அப்ப காட்டும் பொழுது ஓ அப்பா கோவப்படுறாரு, அம்மா கோவப்படுறாங்க, அப்ப இதை நம்ம செய்யக்கூடாது, செஞ்சா நம்மள திட்டுறாங்க, சத்தமா பேசுறாங்க, அப்ப இது தப்பு போல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பயம் வரும். அந்த பயம் தான் அதை வந்து இது தப்பு இது சரிங்கிறத அதை அசோசியேட் பண்ணிக்கும். ஒரு சில குழந்தைகள் வந்து அடம் பிடிக்குங்க, பிடிச்சிக்கிட்டே இருக்குங்க. நானும் பார்த்திருக்கேன், தரையில உழுங்க, இது பண்ணுங்க, அவங்க அப்பா அம்மா அடிக்கவே மாட்டாங்க. வன்மத்தை இறங்கி வந்து அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்குங்க, கத்துங்க, அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, புரண்டுகிட்டு கண்டுக்க மாட்டாங்க. இது என்ன ஆகுதுன்னா நீங்க வந்து அப்ப என்ன ஏதாவது ஒண்ணு பண்ணி கடைசியில என்ன ஆகும்னா அந்த குழந்தை சாதிக்கும். அப்ப அது இப்படிலாம் பண்ணாலும் சாதிக்க முடியாதுங்கிறத அதுக்கு புரிய வைக்கணும். ரெண்டாவது இப்படிலாம் பண்ணா வேற ஒண்ணு நமக்கு கிடைக்கும், அந்த பயம் அதுக்கு இருந்தாதான் அதெல்லாம் பண்ணாது. இப்ப இந்த மாதிரி பண்ற குழந்தைகள் யார் வீட்லயும் அடிக்க வேண்டிய நேரத்துல அடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அந்த குழந்தை இதோட அசோசியேட் பண்ண தெரியாம ரொம்ப பெரிய டார்ச்சரா மாறி நிற்கும் குழந்தைங்க. அதுக்கப்புறம் அதுகளுக்காக புரிதல் வந்து அப்படியே புரிதல் வந்தாலும் அந்த கேரக்டர் மோல்டிங் வந்து சரிவர இல்லாதனால அடமெண்டான கேரக்டர்ஸ். அப்புறம் ஒரு சில நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த நான் இவங்களோட இன்னாருடைய மகன் அதனால அப்படிங்கிற அந்த திமிர்த்தனம், இந்த மாதிரியான நெகட்டிவ் கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணிக்குவாங்க குழந்தைங்க. அவங்களோட பேசிக் ட்ரைட்டாவே இது மாதிரி டெவலப்மெண்டல். அதனால ஆரம்பத்திலேயே முளையிலேயே பருவத்தே பயிர் செய்யுங்கிற மாதிரி முளையிலேயே இது பண்ணும். அதாவது 5 வளையாது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. அது போல 5 வயசுல அந்த குழந்தைக்கு தெரியணும் இது சரி இது தப்புன்ட்டு. அப்ப அதை புரிய வைக்கிற இடத்துல கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரூடா நடந்துக்க வேண்டிய இடத்துல ரூடாவும் நடந்துக்கணும், அன்பா நடந்துக்க வேண்டிய இடத்துலயும் அன்பை காட்டணும். ரெண்டையும் நம்ம சைமில்டேனியஸா பண்ணணும். இது வந்து நான் ரூடாவே தான் இருப்பேன்னு இருப்பாங்க சில பேர்.
நான் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், என் குழந்தைன்னா அட்டென்ஷன், சிடுமூஞ்சியாவே இருப்பாங்க. உனக்கு ராணுவத்துல போய் சேரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா போய் சேர்ந்து அங்க போய் சல்யூட் அடிச்சுட்டு மார்ச் ஃபாஸ்ட் போயிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டு குழந்தைய நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அப்படின்னு இருப்பாங்க. என்னது இது? அதெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு. அது அப்படி இல்லை, நான் சொல்றேன். அந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு ஊட்டிக்கிட்டு குழந்தைகளுக்கிட்ட அன்பாவே இருக்க மாட்டாங்க, குழந்தைங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை, நம்மளால முடிஞ்சதை குழந்தைகளுக்கு வாங்கி தரணும். ரெண்டாவது, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கலர்ஃபுல்லா இதா இருக்கிறதெல்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா நீங்க வந்து அதுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள் தான் வாங்கிக்கணும். அப்புறம் ஒண்ணுங்க, இந்த நிறைய வாங்கி கொடுக்குறவங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க அடமண்டா மாதிரி இருக்கு. அதுக்கு தெரியல அந்த பொருளோட வேல்யூ, பொருளோட வேல்யூ தெரியல. அந்த அது ஒரு ரொம்ப அந்த அசால்ட்னஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான கேரக்டரா வருங்காலத்துல மாறிடும். அதனால வந்து குழந்தை கேட்குனா அது அந்த இதுல என்ன தேவை, அந்த தேவை உணர்ந்து அந்த குழந்தை கேட்கற மாதிரி நடந்துக்கணும். ஒரு விளையாட்டு ஜாமான் கேக்குது, அந்த விளையாட்டு ஜாமான் இப்ப இதே மாதிரி விளையாட்டு ஜாமான் நீ வீட்டுல வச்சிருக்கீல்ல, இது எதுக்கு கேட்கறன்னு கேட்கணும். இல்ல எனக்கு இதுவும் வேணும்னா இது எதுக்கு வேணும் சொல்லு, அங்க அது இருக்குல்ல அதுல விளையாடலாம்ல, இல்ல அது எனக்கு உடஞ்சிருச்சு, இல்ல அது எனக்கு புதுசு வேணும் அப்படின்னா அது மாதிரி ஏதாவது காரணங்களை கேளுங்க. அப்பதான் நம்ம அது எதுக்கு கேட்கிறோம், அன்ரீசனபிளா நம்ம இல்லைன்னு அதுக்கே தெரியும். அதுவே பகுத்தாய்ந்து புரிஞ்சுக்கும்ல. அன்ரீசனபிளா நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிறது அதுல அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுல நிறைய பேர் வீட்டுல எல்லாம் போய் பாக்குறோம், குமிச்சு வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள. இது என்ன ஃபன் ஸ்கூலா இல்ல வீடா? தேவையில்லாததெல்லாம் நிறைய இருக்கு. அப்ப அது என்ன ஆயிரும்னா ஓவரா அதுகளோட தேவைக்கு மீறி நீங்க வாங்கி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் குழந்தைகளுக்கு அடமெண்டான ஒரு கேரக்டராக மாறி நிற்கும். பெற்றோர்கள் வந்து தங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் போல அதுகள் கருதி கொள்ளும். நம்ம கேட்டா அப்புறம் பெற்றோர்கள் பிளாக்மெயில் பண்றது இதெல்லாமே நடக்குது குழந்தைகள் மத்தியில. நீங்க சொல்றப்ப என்ன தோணுதுன்னா, எங்க வீட்டுல வந்து சைக்கிள் கிட்ட இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாங்கனால சொல்ல, ஒரு 2000 ரூபாய் என்னதான் இருந்திருக்கும் சைக்கிள். அந்த காலகட்டம் 90s ரொம்ப பெரிய, எங்களோட குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய பணமா இருந்திருக்கலாம் அன்னைக்கு. ஆனா எங்க அப்பா நினைச்சிருந்தா உடனே அதை வாங்கி கொடுத்துருக்கலாம். அதுக்கான டைம் எனக்கு வந்து எடுத்துக்கிட்டாரு, நிறைய வாட்டி கேட்க வச்சாரு, சில விஷயங்கள் நான் தவறுலாம் பண்ணேன், அதை வந்து சரி செஞ்சாரு. அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் வாங்குறது வந்து நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டம், அதை நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி தரோன்றது புரிய வச்சு அந்த சைக்கிள் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. எனக்கு இப்ப புரியுது அது ஏன்னு சொல்லிட்டு. அதான் பண்ணணும். இப்போ குழந்தைகள் கேட்டோன்னே டக்குன்னு வாங்கி கொடுக்க முடியும். அந்த இடத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம குழந்தைக்கு எந்த குறையும் நம்ம வைக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தெரியுது. ஆனா அப்படி நீங்க வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு எதை வாங்குறோம், அந்த பொருள் எவ்வளவு வேல்யூவான விஷயம் அப்படிங்கிறது தெரியுது. நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, அந்த பொருள் வாங்க முடியாதுன்னு. அந்த பொருளோட வேல்யூ தெரியாது அந்த குழந்தைக்கு. ஒரு பொருள் நீங்க வாங்கி தரீங்கன்னா அது வேல்யூபிளான ஒரு பொருள்னா அந்த பொருளோட வேல்யூ அந்த குழந்தைக்கு புரியணும். நான் என்ன பாக்குறேன், சில குழந்தைங்களாம் போன் எல்லாம் விட்டு எறியுதுங்க தரையில. நிறைய பாக்குறேன், போன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்குதுங்க, இது பண்ணுதுங்க. ஸோ ரொம்ப அடமெண்டான கேரக்டர்ஸ், அதுகளுக்கு எந்த ஒரு சென்ஸும் இல்லாம இருக்கு. அப்ப இந்த குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து பெரியவங்களாக வரும் பொழுது அவங்களுக்கு அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. நம்மனால எல்லாம் முடியும், நம்மனால வாங்க முடிஞ்சு எல்லாமே நமக்கானது, என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் தூக்கி போடலாம், எப்படி வேணாலும் உடைக்கலாம், அது என்ன வேணாலும் செய்யலான்ட்டு இதுதான் வந்து வயலன்ஸாக ஒரு மாதிரி தப்பான ஒரு உளவியலுக்குள்ள கொண்டு போய் நாளைய சமூகம் ரொம்ப ஒரு சீர்கெட்ட நிலைக்கு மாறி இருக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்லி வளர்க்கணும், அடிச்சு வளர்க்கணும். அதுல நம்ம சரி, இந்த கஷ்டம் தெரியாம வளர்ந்த புள்ள அப்படின்னுவாங்க. அது அப்புறம் ஸ்கூல்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க தமிழக அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு எல்லாம் வந்து அடிக்கிற உரிமை எல்லாம் இருந்துச்சு. அதனால இப்ப மாணவர்கள் ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா நம்ம பெரம்பு வச்சு வெளுத்துருவாங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய இஷ்யூஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக பசங்களை வந்து அடிக்கிறாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் வந்து இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பயங்கரமா இது பண்ணிட்டாங்க. கைகள் கட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து கட்டாயமா பாஸ்போர்ட் விட்டுறணும், ஃபெயில் பண்ண முடியாது, அவங்களால எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. என்ன பண்றது? அப்ப 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அவன் படிக்க மாட்டான், இது பண்ண மாட்டான், எழுத தெரியாது, படிக்க தெரியாது, அவன் வருவான், அவனுக்கு எல்லாம் ஆல் பாஸ் போட்டுருவாங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அவன் பாஸ் ஆயிட்டே வருவான். 8ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் அந்த பையனை வந்து பாஸ் பண்ணி விடணும். 10th எப்படி பாஸ் பண்ணி விட முடியும்? அவன் அடிக்க முடியாது, ஸ்கூலுக்கு வரமாட்டேமா. இதனால என்ன ஆகும்? கவர்மெண்ட் ஸ்கூலுடைய வேல்யூ என்ன ஆகும்? அவன் எக்ஸாம் எழுத வரமாட்டேமா, அவனை போயிட்டு கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. நிறைய வீடியோஸ் மாதிரி பாத்துருப்பீங்க. கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. எங்க அப்பா கவர்மெண்ட் வாத்தியார் தாங்க, சோ தெரியுங்க, நிறைய விஷயங்கள் தெரியும். போய் அவனை கூட்டு வரா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டோன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அவன் கேட்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அவன் குடியெடுக்க வந்தவங்க அப்படின்னு அவன் புலம்பிட்டு போயிருவாங்க. வாத்தியார்களுக்கு தெரியல. இப்ப வாத்தியார்களுக்கு என்ன ஆகும்? ஸ்கூலோட நிலைமை என்ன ஆகும்? எத்தனை பேர் ஃபெயில் ஆகுறது? அவன் எழுத படிக்க தெரியணும்ல. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எழுத படிக்க தெரியாம ஒருத்தர் இருந்தானா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் வாத்தியார்களுக்கு. அப்ப இந்த மாதிரியான சிக்கல்லாம் உருவாகும். அப்ப ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியல.
எப்படி வேணாலும் வர்றது, குடிச்சிட்டு வரலாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூலுக்குள்ள. அதெல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது? அடிக்க கூடாது அவனை. டிசி குடுக்கறதுலயும் பிரச்சனை, வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு. உண்மைதான். பட் நீங்க டிசி கொடுத்துட்டீங்கன்னா எங்க போய் சேருவான்? டிராப் அவுட் தான். இப்ப இவ்வளவு நெருக்கடி. அதனால சரின்னா ஆரம்பத்துல இருந்து அவன் பெரிய அளவுக்கு உடம்புல புண்ணுக்குன்னு ஆயிராம, காயங்க வராம, ரத்த காயங்கள் ஆகாம, அவனை மிரட்டுறதுக்கான ஒரு மண்டையில எல்லாம் அடிக்காம மிரட்டுறதுக்கான ஒரு ஒரு முறைய, ஒரு சாதாரணமா ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சுட்டு அதுல விரட்டுறது, இது பண்றது, நீல் டவுன் போடுறது, இதெல்லாம் இருந்துச்சு. இப்ப இது எல்லாத்தையுமே வந்து மாத்தியாச்சு. இப்ப நாங்களாம் படிக்கும் போது நீல் டவுன்லாம் இருந்துச்சு. இப்பெல்லாம் நீல் டவுனே கிடையாதுங்கிறாங்க. நாங்களே நில்சுவா பயிலுங்களா? முறைகள் கரெக்ட், இன்னைக்கு அது தப்புன்னு எதை வச்சு தப்புன்னு மாத்தினீங்க? அப்ப அன்னைக்கு எங்களை கண்டிச்செல்லாம் தப்பா? இது இருக்குல்ல, எங்களுக்காக நான் பேசல. ஆனா அன்னைக்கு நான் எங்களுக்கு அது மூலமா தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இது தப்பு. ஸ்கூல்ல சண்டை போட்டா தப்பு, ஸ்கூல்ல 2 பேருக்குள்ள சண்டை போட்டா முட்டிக்கால் போட வைப்பாங்க, நம்ம ஸ்கூலுக்குள்ள அடிச்சுக்கிட்டா முட்டிக்கால் போட வைப்பாங்க, ஒருத்த பையன் மேல இங்க் அடிச்சா முட்டிக்கால் போட, இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். எக்ஸாமுக்கு வந்து இது அதாவது எழுதாமையில தான் வந்தோம்னா பெஞ்ச்ல ஏறி நிற்பாங்க, அது நம்ம கொஞ்சம் அவமானமா இருக்கும். இதெல்லாம் தான் வந்து நமக்கு புரிய வச்சுது. நீங்க பர்சனலா வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த பனிஷ்மெண்ட் வாங்கி அது அப்போ உங்களுக்கு பிடிக்காம இருந்து இப்போ வளர்ந்தோன்னு உங்களுக்கு வந்து அவர் ஏன் நல்ல வேலை என் லைஃப்ல அவர் பண்ணிருக்காருன்னு யோசிச்சிருக்கீங்களா வாத்தியாரை பத்தி? அதாவதுங்க, எந்த ஒரு பையனுமே வந்து நல்ல வேலைன்னு அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் புனிதர்கள்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நமக்கு வந்து அன்னைக்கு நமக்கு அந்த பனிஷ்மெண்ட் வந்ததுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சில விஷயங்கள் வந்து நம்ம அதே தப்பு வேற ஒருத்தர் செய்யும்போது கண்டிக்காம நம்ம செய்யும்போது அது வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த பார்சியாலிட்டி எல்லாமே நான் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஆனா அட் த சேம் டைம் அவங்க செய்யறதுனால இப்ப நம்ம அடிக்கிறது இது பண்றதுனால நமக்கு இழப்பு என்ன? வாட் வி லூஸ்? நமக்கு ஏதாவது கை கால் போயிருச்சா? நம்ம எல்லாம் வாழ முடியாம போயிருச்சா? அப்படிலாம் இல்ல. ஆனா ஏதோ ஒரு விதத்துல நம்ம சின்ன அறியாமையில சிறிய விஷயங்கள் அதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது. ஆனா அன்னைக்கு வந்து அதை செஞ்ச வாதியார்களை வந்து நம்ம இன்னைக்கு குற்றவாளிகளாக மாற்றுவது ரொம்ப தப்புன்னு நான் சொல்றேன். அவங்க ஒரு அக்கறையில தானே பண்றாங்க, இவன் அடிச்சுனாச்சு திருத்தணுங்கிற அக்கறையில தானே அடிக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் வந்து நீங்க குறை அது இன்னைக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு பெரிய தப்பு ஒன்றும் பண்ணல ஸ்கூல் டைம்ல. இப்ப ஒரு பெரிய தப்பு நான் செஞ்சு அதுல அடிச்சு என்ன திருத்தி நாட்டினஸ் பண்ணிருப்போம், அது மாதிரிலாம் ஒன்றும் பெரிய தப்பு நான் பண்ணல. அதனால எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா எங்க வீட்லயே கண்ட்ரோல்டு ஒரு என்விரான்மெண்ட்ல தான் ஏன்னா அப்பா அம்மா 2 பேருமே தமிழ் இது படிச்சவங்க. அப்ப அந்த இதுல நான் வளர்ந்தனால எனக்கு அது பெரிய அளவுக்கு எனக்கு இல்ல. ஆனா எங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து நான் படிக்கும் போதெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிவியராவே தான் இருக்கும். அடிக்கிறது, இது பண்றது, கிரவுண்ட்ல ஓட விடுறது, இந்த மாதிரியான லேட்டாலாம் வந்தோம்னா கிரவுண்ட்ல ஓட விடுவாங்க. எனக்கு வந்து வீடு பக்கம், நாங்க லேட்டா போறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த பனிஷ்மெண்ட் எனக்கு பெருசா வராது. 2வது காலையில எங்க வீட்டுல எல்லாருமே கிளப்பி விட்டுருவாங்க. அப்பாவும் காலையில ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கிளம்பி போறதுனால அவரும் காலையில கிளம்புறாரு. ஸோ காலையிலே எல்லாம் பிஸியா முடிஞ்சிடும். ஸோ எனக்கு நான் லேட்டா போறதுக்கான சூழலே அமையல. நான் தான் பாரு இந்த சொல்ல எக்ஸாம்பிள் எல்லா தப்பும் பண்ணிருக்கேன், எல்லா ஸ்டாண்டர்ட்லயும் எல்லா பனிஷ்மெண்ட்டும் வாங்கியிருக்கேன். மாசம் வந்து முடி வெட்டுறதுக்கு அப்பா கூட்டு போயிருவாரு. அந்த பிரச்சனை அதுவும் அவரே கூட்டிட்டு போயிட்டு அவரே முடியெல்லாம் வெட்டி விட்டுருவாரு. ஸோ அந்த பிரச்சனை இருக்காது. ஆனா என் கூட படிச்ச நிறைய பேருக்கு அந்த முடி வெட்டாம இருக்கும், புடிச்சு மண்டே போட்டா பிடி மாஸ்டர் தான் போட்டு நிக்க வச்சிருப்பாரு. வந்து ஒவ்வொரு டைமும் ஆட்டுவா போல. அதே போல நகை வெட்டாம இருக்காங்களாம் செக் பண்ணுவாங்க. எங்க வீட்லயே செக் பண்ணி எல்லாம் வெட்டி விட்டுருவாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா இருந்தனால பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல பசங்க அடி வாங்குவாங்க, நிறைய பேர் அடிவாங்க நகை வெட்ட. இப்ப நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நகை வெட்டாம இருக்கிறது ஒரு பெரிய குத்தம் கிடையாது. பட் ஆனா ஒரு நகத்துல டர்ட்டினஸ் இருக்கிறதுங்கிறது வந்து நீ நாளைக்கு வந்து இது உனக்கு புரியாம இருந்து ஒரு இன்டர்வியூக்கோ இது போற, அங்க கையை நீ காட்டுற, உன் கையில வந்து டர்ட்டினஸ் இருக்கு, நகத்துக்குள்ள அழுக்கு இருக்கு, அதனாலே அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா பண்ணுவாங்கங்க. அதெல்லாம் தெரியாது, வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஸ்கூல்ல மைண்ட்ல வச்சிருப்பாங்க, என்ன ஹேர் கலரிங் பண்ணிட்டு இன்னும் ஒரு மாதிரி தௌலத்தா சுத்திட்டு இருக்கான், இவனுக்கு எதுக்கு நம்ம வேலை கொடுக்கணும்? சார் என் திறமைக்கு வேலை கொடுக்குறீங்களா இல்ல என்னோட ஹேர் ஸ்டைலுக்கு வேலை கொடுக்குறீங்களா? சார் எனக்கு நீங்க வேலை கொடுக்கலன்னா அது என் உரிமை சார். முடியாது, வேலை கொடுக்காம போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கேயே போய் சண்டை போட முடியுமா? ஆனா இன்னைக்கு ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல முடி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னு சொல்லி வாங்கி வச்சிருக்காங்க. முடி என்ன வேணா கலர்ல வச்சுக்கலாம். ஆமா, அதுக்கு கேட்க கூடாது, அது அவங்க உரிமைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. எதுல தனி மனித உரிமை, எதுல வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? இதெல்லாம் இப்ப நம்ம ராணுவத்துல ஒரு சில முறைமைகள் இருக்கு, சில உரிமைகளும் இருக்கு. இப்ப சிங்கிள் வந்து முடி வச்சுக்கலாம், அதுக்கு பிறகு டர்பன் கட்டுவாங்க, அது முறைமை. ஏன்னா அவங்க கலாச்சாரத்தின் அடிப்படையில் அது வருது. ஆனா மற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு எல்லாம் இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும், நான் எப்படி வேணாலும் இருப்பேன்னா அது அதுக்குள்ள வராது. அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குல்ல. அதே போல ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, அதுக்குள்ள அவன் இருக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா? நீங்களே போய் பாருங்க, ஸ்கூல் முடிச்சு வெளியில வரும்போது பசங்களை போய் பாருங்க, அவங்க பேசிக்கிறத கேளுங்க, அவங்க வே ஆஃப் பிஹேவியர் பாருங்க, ரொம்ப மாறிடுச்சு. இல்ல வந்து நான் வந்து எல்லா ஸ்கூலையும் சொல்றேன், கவர்மெண்ட் 12th எக்ஸாம் முடிஞ்சு போயிட்டு கேக்குறாங்க, நான் எல்லாம் ஃபெயில் ஆறேன் சார், இவன் 2 சப்ஜெக்ட் ஃபெயில் சார், அதுதான் சார் வேற வேலைக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை சொல்றீங்க.
நான் சொல்றது வந்து ஒட்டுமொத்தமா நீங்க பெரிய பெரிய பணக்காரங்க படிக்கிற ஸ்கூல் இருக்குல்ல, அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க வேற மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இவரு தமிழ்ல கெட்ட வார்த்தை பேசுறாப்புல, அவரு ஆங்கிலத்துல கெட்ட வார்த்தை பேசுறாரு, அவ்வளவுதான். 12th முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹால் எடுத்து 12th முடிச்ச பசங்க, நீங்க சொல்ற மாதிரி பணக்கார பசங்க ட்ரக்ஸ் பார்ட்டி ப்ரோ, ரேவ் பார்ட்டி பண்றானுங்க. இதெல்லாம் நடக்குது. அப்ப இது என்ன, நீங்க ஒழுக்கத்தை கத்து கொடுத்து ஸ்கூலுக்குள்ள என்ன நடக்குது? இந்த கார்பரல் பனிஷ்மெண்ட் எல்லாம் கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருந்தா இது என்ன பண்ண முடியும்? அப்பவே 4 தட்டி இருந்தா அது மாதிரி மாத்திரை போடுமாது, ஊசி குத்துமாது, ஊசி குத்துதுல வந்து வெளியில இது தப்புங்கிறது அவனுக்கு மண்டலே டாக்டர் ஆக போறானாக்கும் அப்படின்னு இருப்பாங்க, பார்த்தா அவன் இந்த மாதிரி ஊசி குத்திட்டு இருக்கான். ஸோ இதுதான் பிரச்சனை. அந்த அடிப்படை என்னன்னா, கொஞ்சம் கண்டிச்சு வளர்க்கணும் குழந்தைகளை. கண்டிப்பு இல்லாத குழந்தைகள் வந்து வாழ்க்கையில நீங்க வாழ்க்கையில சைன் ஆன அத்தனை பேரோட அப்பா அம்மாவும் குழந்தைகளை ஏதோ ஒரு விதத்துல கண்டிச்சிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு கஷ்டத்தை உணர்ந்து அது வளர்ந்தால் மட்டும்தான், கஷ்டம் இது 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 வந்து கஷ்டம், இது வந்து இது நம்ம வந்து அசால்ட்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தா தான் அந்த குழந்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையில சைன் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் லைட்டா தட்டி வளர்க்கறது தப்பு கிடையாது. அதுலயும் கவனமா இருக்கணும். தட்டுனா எப்படி வேணாலும் தட்டலாம், எப்படி வெறுப்பு அதெல்லாம் பண்றதுலாம் முட்டாள்தனம். சூடு வைக்கிறது இது பண்றதுலாம் முட்டாள்தனம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து குழந்தைகளை இது தப்புனா தப்பு, மிரட்டுங்க, உங்க குரலை உயர்த்தி பேசுங்க. நீங்க எவ்வளவு பெரிய உருவம், குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோண்டு இது, அதுகிட்ட நீங்க ஒரு மிரட்டும் போது அது பயப்படாம இருக்குமா? பயப்படும். அதுக்கு நீங்க பயப்படுத்துறதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் வந்து வேற வெறுப்புலாம் குழந்தை மேல காட்டிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அது ஒரு சைக்கோபேத் மனநிலை. அந்த மனநிலையில போயிட்டு குழந்தைகளை போய் அணுகக்கூடாது. ஒரு குழந்தை தப்பு செய்யுதுன்னா அந்த தப்பு அதுக்கு புரியுற விதமா அதை வந்து நம்ம ஒரு குட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்து அதை வந்து நல்லது கெட்டதை சொல்லி, அதே போல அந்த குழந்தை நல்லது ஒரு விஷயம் செய்யும்போது பாராட்டுறதுக்கு மனசு இருக்கணும். நீங்க இதை எவ்வளவு முக்கியமோ அதே போல அதுவும் ரொம்ப முக்கியம். நல்லது செய்யும்போது பாராட்டணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம நல்லது செஞ்சா நம்ம மேல சந்தோஷம் இருக்கும், அவங்க வந்து நம்மளை பாராட்டுவாங்க. நம்ம தப்பு செஞ்சோம்னா நம்மள கண்டிப்பாங்க. அப்ப நம்ம தப்பு செய்யக்கூடாது. ஏன் தப்பு செய்யக்கூடாது? அப்பா அம்மா கண்டிப்பாங்க. இந்த உளவியல் இருந்தா தான். ஏன் தப்பு செய்யக்கூடாது? அரசாங்கம் கண்டிக்கும். ஏன் தப்பு செய்யக்கூடாது? சொசைட்டி பாக்குது. ஏன் தப்பு செய்யக்கூடாது? இறைவன் பார்ப்பான். அப்படிங்கிற அந்த இது கூட மாரல் வேல்யூவோட அசோசியேட் ஆகும். அப்பா அம்மாவுக்கு பயப்படுற குழந்தை தான் அடுத்து சட்டத்துக்கும் கடவுளுக்கும் எல்லாத்துக்கும் பயப்படும். அப்பா அம்மாக்கே பயப்படாத ஒரு குழந்தை எதுக்குமே பயப்படாது, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை வந்து குழந்தைகளுக்கு சொல்லி வளங்க. இது இயற்கை தான். இது வந்து நீங்க இயற்கையிலே விடுங்க, ஒரு நாய் தன் குட்டியே கடிச்சுதான் வளர்க்கும். அது குட்டிகளுக்குள்ள சண்டை பண்ணா அது கடிச்சு இப்படி இழுத்து தூக்கி போடும், அதுக்கான கொலை பண்ணிடாது. புரியுதா? கடிச்சு இப்படி தூக்கி போடும், மிரட்டும், உருமும், அதுகிட்ட போய் பல்ல காட்டும். ஒரு நாய் அப்படிதான் குழந்தைய வளர்க்கும். நாய்க்கு தெரியற கண்டிப்பு நம்ம மனிதர்களுக்கு தெரியாதா? ஒரு நீங்க வேற எந்த சிங்கமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீங்க பாருங்க உயிரினங்கள், யானையை விரட்டுங்க, யானையை விரட்டும், தட்டி விடும், உதைக்கும், இதெல்லாம் பண்ணி அது தப்புனா தப்பு. ஆட்டம் போடாதான் ஆட்டம் போடாது, வெளியே ஓடி போகாதான் ஓடி போகாத, என் கண் பார்வையில இருந்தா கண் பார்வையில இரு, அது பண்ணும். அதே போல குட்டிக்கு ஏதாவது ஆபத்துனா டக்குன்னு அது அம்மா கிட்ட தான் ஓடும். ஸோ இதெல்லாம் இயற்கை. இந்த இயற்கையோட தான் மனிதர்களும் தன் குழந்தைய வளர்க்கணும். நம்மளாம் ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறவிகள் போல குழந்தைகளை வந்து தங்கத்தட்டுல தான் நாங்க தூக்கி வளர்ப்போம்னு நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க உங்களுக்கு அடங்காது, சமூகத்திற்கும் அடங்காது. அதுக்கப்புறம் வண்டியை வேகமா எங்கேயா ஓட்டி போய் யாரையா ஏற்றிக்கொள்ளும். அதுக்கப்புறம் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அசிங்கமா பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க அந்த குழந்தைகள். இன்னும் ஒரு மாசம் போகும் போல இருக்கு இந்த கண்டென்ட். வெறுப்பா இருக்குல்ல. சோ குழந்தைகளை பார்த்து வளங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் கண்டிச்சும் வளங்கிறத நம்ம சொல்றோம். சரி, கடைசியா ஒண்ணு, இப்போ நான் பெத்தேன், என்ன அது அசிங்கப்படுத்து, என்ன இது பண்ணுது, சரி நான் அதை வந்து கண்டிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன், ஓகே. ஆசிரியருங்க, அது அவரும் யாரோட ஒருத்தரோட அப்பா தான், அவரும் யாரோட ஒருத்தரோட தாத்தா தான். இன்னைக்கு நிறைய காணொலிகள் ஆசிரியர் அடிக்க போறது, அடிக்கிறது, அவங்கள கத்தி எடுத்து மிரட்டுறது, இது வழியே இல்லைங்க. இது அந்த பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் நிப்பாட்டிடுச்சு அரசாங்கம். இது அதிகமா நடக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல. நீங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து இது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது மேனேஜ்மெண்ட் வந்து சிவியரா ஆக்ஷன் எடுக்கும், அந்த பசங்களை ரிப்பல் பண்றேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு பயந்துட்டு அவங்க கொஞ்சம் அது பண்ணாம இருப்பாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட்னால ரிப்பல் பண்ண முடியாதுல்ல, அந்த ஸ்கூல் இன்சார்ஜ் தான் பண்ணணும். அந்த ஸ்கூல்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான இது இல்லாமலாம் இதுவும் பண்ண முடியாது. அப்ப என்னன்னா இவங்க வந்து திமிர்த்தனம் பண்றது, மிரட்டுறது, உருட்டுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் மேல நான் அந்த சட்டம் பாசிடுவேன், இந்த சட்டம் பாசிடுவேன், அவரை மிரட்டுறது, இந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்துகிட்டும் இருக்கு. இப்ப அது துரதிருஷ்டவசமா நிறைய நடந்திருக்கு. நான் சிறைக்குள்ள இருந்த டைம்ல ஒரு பையன், அவர் ஒரு நல்ல மனுஷன் தான் பாவம், அவர் ஒரு பெண் ஸ்டூடெண்ட்டை வந்து அவர் அடிச்சிட்டாரு. அந்த பொண்ணு போயிட்டு ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்துருச்சு. சொல்லிருக்கீங்க, நான் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்து படிச்சா பாவம், அவரை தூக்கி கொண்டு வந்து ஜெயில போட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு மேலதான் தப்பு. அவர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் தான். அந்த பொண்ணு வந்து வீம்புக்குனே அதை வேலையை பண்ணிருச்சு. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுமே அவர் என்ன பிரச்சனைனா, அந்த பொண்ணுடைய ஒரு அந்த ஏதோ அந்த சின்ன குழந்தைங்க அந்த லவ் அது இதெல்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல அவர் இன்டர்ஃபியர் ஆகி மிரட்டி தான் பிரச்சனையானது. அப்ப ஒரு வாத்தியார் அவரோட கடமையை செய்யறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லாம நம்மளுக்கு எதுக்குடா அப்படின்ற மாதிரி தான். இப்ப இல்ல, யாருமே இப்ப இன்டர்ஃபியரே ஆகுறது இல்ல. லவ் பண்றியா பண்ணிக்கோ,
உனக்கு உன் விருப்பம் எதுவும் என்னமோ, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லப்பா, எனக்கு நான் வரேன் போர்டில் எழுதுறேன் போறேன்ட்டு அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க வாத்தியார்கள்லாம். வராங்க போர்டில் எழுதுறாங்க, இதெல்லாம் எழுதிக்கோங்க காப்பி பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் முடிச்சுட்டு வேற எதுவுமே பேசுறது இல்லை. எதை பேசினாலும் சிக்கல் ஆயிருதுன்ட்டு. இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னாலும் சிக்கல். எதுவுமே ஒரு நீங்க வந்து மிரட்டினீங்கனாலும் இது பண்ணாலும் எப்படியாவது பாதிப்பா நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துடுறாங்க. அதனால எதுவுமே செய்யாம இருக்காங்க. இதனால சொசைட்டி என்ன அளவுக்கு மாறப்போகுதுன்னு நமக்கு தெரியல. ஓரளவுக்கு அந்த கண்டிப்புங்கிறது கட்டாயம் சமூகத்தில் இருக்கணும். அது அப்படியே முற்று முழுதா திறந்துட்டு நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா குழந்தைகளுடைய கண்ட்ரோல் நம்ம கையில இருக்காது. ஓகே, இப்ப வருஷம் ஃபுல்லா ஸ்கூலுக்கு போயிடுறாங்க பாரு, சாட்டர்டே சண்டே போட்டு வீட்டுல இருப்பாங்க. டக்குனு ஒரு 2.5 மாசம் அவங்க வீட்டுல இருந்தா அவங்க எப்படி ஹேண்டில் பண்றது கூட இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து தெரியல. சம்மர் ஹாலிடேஸ் மாதிரி டைம்ல சோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு மேட்டர் இது. நம்மளுக்கு ஏதோ தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம், பல பேர் மனசுல கேள்விகள். இதுல இன்னொரு விஷயம் சொல்றோம், நாங்க குழந்தைகளை அடிக்கணும்னு சொல்லி எங்கேயும் நாங்க ப்ரமோட் பண்ணல. மாறாக ஒரு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு தேவைங்கிறதான் சொல்றோம். அந்த பனிஷ்மெண்ட் அதுல டிசிப்ளின் பண்றதுக்கு. ஏன்னா வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் செய்யறவங்களும் கூட அதுல வந்து ஹராஸ்மெண்ட் சொல்லி போலீஸ்க்கு எல்லாம் போன் பண்ணி சைல்டு ஹெல்ப்புக்கு எல்லாம் கால் பண்ணி தான் பண்றாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க வந்துட்டு சும்மா தட்டினது இது பண்ணது. பிசிக்கல் வூண்ட் ஆகாம நீங்க வந்து குழந்தைகளை மிரட்டுறதும் லைட்டா தட்டுறதும் வந்து சரியே. பிசிக்கல் வூண்டா இல்லாம பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். ரைட். மிக்க நன்றி பாரி, முக்கியமான சப்ஜெக்ட்.